ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி காலையில் வந்து நல்லா பண்ணுறவங்களுக்கு ரீச் கிடைக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்த ஒரு வீடியோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பீப்புள்ஸோட மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதில் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். பப்ளிக் நம்மளை முட்டாளுன்னு சொல்கிறா, இதுக்கு இனி நம்ம புத்திசாலின்னு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரொம்ப புத்திசாலி தாங்க எப்படின்னு கேட்குறீங்களா? 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்களே புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே தலை சிறந்த சமையல்காரர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய சிட்டியில் உணவு திருவிழான்னு நடத்துகிறாரு. அந்த உணவு திருவிழாவில் எப்படி விளம்பரப்படுத்துகிறாங்க, 400 பதார்த்தங்கள் 850லேருந்து 1000 ரூபாய்க்குள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீங்களும் என்ன பண்ணுறீங்க, 800 ரூபாய் 850 ரூபான்னு சொல்லிக்கிட்டு அங்கே போய் ஒரே அடித்தடி சண்டை போடுறீங்க, கையில் ஒரு பாக்கு பிளேட்டை வச்சுக்கிட்டு. சரியா? ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து அவங்க தான் யார், பெரிய ஆள், பெரிய செலிப்ரிட்டி, அவங்கள எல்லாரையும் தான் நீங்கள் என்ன செய்வீங்க, வளர்த்து விடுவீங்க. நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? 400 பதார்த்தம், ஒரு பதார்த்தத்துக்கு 2 ரூபா வச்சு பார்த்தா தான் 800 ரூபாய் வரும். குறைஞ்சது ஒரு பதார்த்தம் பண்ணுறதுக்கு ஒரு 10 ரூபா போட்டால் கூட எவ்வளோ வரும், 4000 ரூபாய் வரும். அதையும் தாண்டி 40 பதார்த்தத்தையும் ஒரு ஆளால் சாப்பிட முடியுமான்னு கொஞ்சம் கூட நீங்கள் யோசிச்சு பார்க்கலல்ல? ஓகேவா? நீங்கள் ரொம்ப புத்திசாலி தாங்க. அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் இருந்து ஒரு பையன் விளாக் போடுறாங்க. அந்த பையன் வந்து இப்போ இடையில வந்து ஃபேமஸ் ஆனா, ஒரு 2 இட்லி யாருக்கும் வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அவ்வளோ திட்டுறீங்க. ஆனால் அவரோட ஃபாலோவர் 1 மில்லியனுக்கு மேலே. இப்பவும் சொல்லுங்க, இங்கே யார் புத்திசாலி? பிடிச்சிருக்கோம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.